காவல்துறை உடனே என்ன பண்ணுச்சு? அந்த மலத்த வந்து டிஎன்ஏ சாம்பிளிங் எடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? எதற்கு தலித்தியவாதிகள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. மலத்த டிஎன்ஏ சாம்பிளிங் பண்ணக்கூடாதுன்னு ஏன் தடுத்தீங்க? ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசுனீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. தப்பான சாம்பிள் வச்சு யார கைது பண்ணுவீங்க? சம்பந்தமே இல்லாத ஒரு மலத்த எடுத்து நீங்க கைது பண்ணிட முடியுமா? அந்த தண்ணீல இருக்கிற மலத்த வச்சு தான் அவங்க சாம்பிளிங் எடுத்திருக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க? அந்த தண்ணி எல்லாத்தையும் நாங்க கொட்டிட்டோம்னாங்க. அது என்ன சொல்லலாம்? அப்ப சாம்பிளிங்கே எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க சாம்பிளிங் நாங்க எடுக்க போறோம்னு சொல்லும் பொழுது எடுக்காதீங்க நீங்க. ஏன் எடுக்காதீங்க? அது ஏற்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஏன்? சரி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்புறம்? சொல்லுங்க நீங்க தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க சரி இதெல்லாம் இல்ல. நீங்க சொல்லுங்க டிடெக்டிவ்ஸ். நீங்க சொல்லுங்க. ஒரு காவல்துறை என்ன பண்ணணும்? ஊர்ல விசாரிப்பாங்க. யார் என்ன நடந்தது? பகை இருக்கா? இந்த மாதிரி விஷயங்களை யார் வந்தா அததான் போனா? விசாரிப்பீங்க. லீடே கிடைக்கல. அடுத்து என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி தான விட முடியும். ஆனா அதுக்கு அந்த விடுறதுக்கான ஒரு சூழல் உருவாக்குனீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? பிரஷர் பண்ணிட்டே இருந்தீங்க. வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு 4 பேர் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு வைக்கிற ஆதாரம் என்ன தெரியுமா? டேங்க் மேல நின்னுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற போட்டோஸ் அந்த பசங்களோட போன்ல இருந்து எடுத்துருக்கோம்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த டேங்க் மேல ஏறுது. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர்ல சகஜம் இல்லையா?